But if you read the Bible, God has prophesied, I will bring them out and gather them from all the countries where they were scattered, and I will bring them to Israel. தேவன் தெளிவாக தீர்க்கதரிசனம் சொல்லுகிறார், ஜனங்களிலிருந்து அவர்களை புறப்பட பண்ணி தேசங்களிலிருந்து அவர்களை சேர பண்ணி அவர்களுடைய சுய தேசத்துக்கு கொண்டு வந்து அவர்களை சேர்ப்பேன். In other words, the people of Israel who were driven out to various nations and persecuted. பல இடங்களுக்கு சிதறப்பட்டு கிடந்ததான இஸ்ரவேல் ஜனங்கள் உபத்திரவப்படுத்தப்பட்டார்கள். You know, the devil tried to kill them. இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்க சாத்தான் முயற்சித்தான். Hitler killed 6 million. ஹிட்லர் 60 லட்சம் பேரை கொன்றான். Stalin killed 6 million. அதே போல ஸ்டாலின் 60 லட்சமான இஸ்ரவேல் ஜனங்களை கொன்று போட்டார். You can see Hitler and Stalin. இந்த இடத்துல ஹிட்லர் ஸ்டாலினுடைய படங்களை பார்க்கிறீர்கள். Each of them killed 6 million, brother. ஒவ்வொருவரும் 60 லட்சம் பேரை கொன்றார்கள். 60 lakh Jews. You know, the population at that time was not much. அந்த நாட்களிலே மக்கள் தொகை அவ்வளவு அதிகம் கிடையாது. But when the population was not much, so many Jews were killed. மக்கள் தொகை அதிகம் இல்லாத நாட்களிலே 60 லட்சமான யூதர்கள் கொல்லப்பட்டார்கள். But you know, God's word is that Israel shall become a nation. ஆனால் தேவனுடைய வார்த்தை இருக்கிறது, இஸ்ரவேல் ஒரு தேசமாக மாறும். What happened? நடந்தது என்ன? In May 14, 1948, 1948வது வருடம் மே மாதம் Israel was born as a nation. இஸ்ரவேல் நாடானது ஒரு தேசமாய் உருவாயிற்று. Say loudly hallelujah. See this photo here. இந்த இடத்துல இந்த படத்தை நாம் பார்க்கிறோம். The man standing is David Ben-Gurion, the first prime minister of Israel, proclaiming independence. அந்த இடத்துல நாம் பார்க்கிறதான அந்த நபர் டேவிட் பென் குரியன், அவர் இஸ்ரவேல் நாடு ஒரு தனி நாடாய் மாறிற்று என்று அறிவிக்கிறார். The first prime minister of Israel is proclaiming independence on May 14th, 1948. மே மாதம் 14ஆம் தேதி 1948வது வருடம் இஸ்ரவேல் ஒரு நாடாக அது உருவானது. That is why before 1948 any prophecy cannot be correct, because only in 1948 May 14 Israel became a nation and the prophecies of God again and again, I will bring my people to my land, was fulfilled. அந்த 1948வது வருஷம் தான் தேவன் சொன்னதான அந்த வாக்குத்தத்தம், என் ஜனங்களை கூட்டி சேர்ப்பேன் என்றதான அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறியது. Now you can see the Israel. இப்பொழுது இஸ்ரவேல் ஒரு தனி நாடாய் இருக்கிறது. Say loudly. Is it possible? Can you believe that? உங்களால் நம்ப முடிகிறதா? Centuries they were driven here and there, but God's word is always the word. தேவனுடைய வார்த்தை பல நூற்றாண்டுகளாக அவர்கள் சிதறி கிடந்தாலும் தேவனுடைய வார்த்தை தான். When God said I will bring them, he will bring them. நான் கொண்டு வருவேன் என்று சொல்லிவிட்டார், அவர் நிச்சயமாக நிறைவேற்றுவார். The United Nations recognized Israel as a nation in 1948. 1948 தான் இஸ்ரவேல் ஒரு நாடாக யுனைட்டட் நேஷன்ஸாலே அது அங்கீகரிக்கப்பட்டது. That's great, brother. இது மிகப்பெரிய ஒரு சம்பவம். Say loudly hallelujah. Hallelujah. So the first sign, is this over? இது நடந்து விட்டதா? Yes, over. முடிந்தது. 1948. 1948 நிறைவேறியது. See, we were all waiting because after 1945 nothing happened, no? 1945 பிறகு ஒன்றுமே நடக்கவில்லை. Now only it is happening. 48 தான் நடந்தது. And this is also very strange because this is also 1948. இதுவும் 1948 நடந்திருக்கிறது. Which means how many years? அப்படினால் எத்தனை வருடங்கள்? 60 years. 60 வருடங்கள். 2008 the collapse started. 2008 அந்த பொருளாதார வீழ்ச்சி. Say loudly hallelujah. Isn't this interesting, brother? இது சுவாரஸ்யமா Everything is coming 8, no? எல்லாமே அந்த 8 என்பதை Why it could have been 1945? ஏன் 1945 இருந்திருக்கலாம்? Why it was 1948? ஏன் 48 இருக்க வேண்டும்? Okay, the second major sign. இரண்டாவது மிக முக்கியமான ஒரு அடையாளம். Zechariah chapter 14 verse 2. சகரியா 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். For I will gather all nations against Jerusalem to battle. எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளை நான் கூட்டுவேன். Now here God is telling, I will gather all nations against Jerusalem to battle. எருசலேமுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண சகல ஜாதிகளை நான் கூட்டுவேன். Now if God has to gather all nations against Jerusalem, then Jerusalem has to be in the control of Israel. எருசலேமுக்கு விரோதமாக சகல ஜாதிகளை நான் கூட்டுவேன் என்றால் எருசலேம் இஸ்ரவேலினுடைய அதிகாரத்திற்குள்ளாக இருக்க வேண்டும். You know, on 7th June 1967, 1967ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 7ஆம் தேதி, after the 6-day war, 6 நாள் யுத்தங்களுக்கு பிறகு Israeli troops captured old Jerusalem. பழைய அந்த எருசலேமை இஸ்ரவேல் கைப்பற்றியது. And in 1980, 1980 Jerusalem basic law was enacted declaring Jerusalem as the capital of Israel. இஸ்ரவேலினுடைய தலைநகரம் எருசலேம் என்று கூறப்பட்டது. Say loudly, when? எப்பொழுது? 1980. 1980. In 1967 only Jerusalem was captured by Israel. 1967 தான் இஸ்ரவேலானது
எருசலேமை கைப்பற்றியது. So if anybody had told prophecy before that, that also cannot be correct. அதற்கு முன்பு யாராவது தீர்க்கதரிசனம் சொல்லி இருந்தாலும் அது சரியானதல்ல. Say loudly hallelujah. Are you understanding or நான் not? சொல்வது உங்களுக்கு விளங்குகிறதா? And the interesting part is, அதில் சுவாரஸ்யமான ஒன்று, in the 6-day war 776 Israeli soldiers died. இந்த 6 நாள் யுத்தத்திலே 776 இஸ்ரவேலினுடைய ராணுவ வீரர்கள் மரித்தார்கள். Isn't it very strange? 777? 7777. It could have been 777, no? அது 777 என்று இருந்திருக்கலாம். One person could have died, it could have been 777. ஒரு நபர் மரித்திருந்தால் கூட அது 777 என்று Or ஆயிருக்கும். it could have been 840 soldiers died. அல்லது 840 என்று இருக்கலாம். Or 560 soldiers அல்லது died. 560. Why 776 soldiers? ஏன் 776? These are all recorded incidents. They're all in the record books, brother. இவை யாவும் எழுதப்பட்டதான சரித்திர உண்மைகளாகும். See, everything is going according to a pattern. சகலமும் ஒரு அடிப்படையில ஒழுங்கின் அடிப்படையில் So போகிறது. the second major prophecy fulfilled was Jerusalem became the capital of Israel, because God says, I will bring all nations against Jerusalem, means he's talking about the capital of Israel. எருசலேமுக்கு விரோதமாக நான் யுத்தத்தை கூடி வர பண்ணுவேன் என்று தேவன் சொல்லிவிட்டார் என்றால் எருசலேமானது தலைநகரமாய் இருக்க வேண்டும். He didn't say, I'm going to bring all the nations against Hebron, எபிரோனுக்கு விரோதமாக என்று தேவன் சொல்லவில்லை. because Hebron also is a place in Israel. இஸ்ரவேலிலே எபிரோனும் ஒரு முக்கியமான இடமாகும். He says Jerusalem. எருசலேமை தான் தேவன் It சொல்கிறார். means Jerusalem has to be the capital of Israel. அப்படி என்றால் எருசலேமானது இஸ்ரவேலின் தலைநகரமாய் இருக்க வேண்டும். Has it become or not? மாறிவிட்டதா? Law was passed, brother, அதற்கான சட்டம் in பிறப்பிக்கப்பட்டது 1980. 1980. How many of you are happy now? Say loudly hallelujah. Hallelujah. Sign, major sign number 2 over. முதலாவது மிக பிரதானமான இரண்டாவது அடையாளம் நிறைவேறியது. The third sign. மூன்றாவது அடையாளம். Go to Revelation chapter 17 and verse 12. வெளிப்படுத்தின விசேஷம் 17:12. And the 10 horns which thou sawest are 10 kings, which have received no kingdom as yet, but receive power as kings 1 hour with the beast. These have one mind and shall give their power and strength unto the beast. நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களாம். இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. இவர்கள் மிருகத்துடனே கூட 1 மணி நேரம் அளவும் ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்றுக் கொள்கிறார்கள். Now the Bible is very clear. வேதம் தெளிவாய் கூறுகிறது. It's talking about 10 kings who will have one mind in the last days. கடைசி நாட்களிலே 10 ராஜாக்கள் ஒரே மனதை உடையவர்களாய் இருப்பார்கள். And they will give their power and strength to the beast. அவர்கள் தங்களுடைய வல்லமையையும் தங்களுடைய பலனையும் மிருகத்துக்கு தருவார்கள். Beast is the antichrist. Another name for antichrist in the Bible is called beast. வேதத்திலே அந்திகிறிஸ்துவுக்கு வேறொரு பெயர் உண்டு, அதுதான் மிருகம். Which means in the last days there has to be a confederacy of nations. ஆகவே கடைசி நாட்களிலே தேசங்களின் ஐக்கியம் இருக்க வேண்டும். 10 means it's talking about, don't think it's exactly 10, it's talking about a confederacy of nations. 10 என்று சொல்லும்போது தேசங்கள் ஒன்றாக இணைந்து ஐக்கியமாய் இருக்க வேண்டும். Before the rapture can take place, தேவனுடைய ரகசிய வருகை வருவதற்கு முன்பதாக, then only the antichrist can come. அப்பொழுதுதான் அந்திகிறிஸ்து வர முடியும். Because we have to understand, the moment Jesus Christ is taken up, the antichrist period starts. அந்திகிறிஸ்து இயேசு கிறிஸ்து வந்து எடுத்துக்கொண்ட உடனேயே அந்திகிறிஸ்துவின் ஆளுகை ஆரம்பமாகும். The Bible talks about 7 years, அந்த இடத்துல 7 வருஷங்களை குறித்து வேதம் பேசுகிறது. out of which 3.5 years the antichrist will exercise power. அதிலே 3.5 வருடம் அந்திகிறிஸ்து தன்னுடைய ஆளுகையை அவன் ஆண்டு கொண்டிருப்பான். So we have to understand the confederacy of nations should be ready if Jesus Christ has to come. இயேசு கிறிஸ்து வர வேண்டும் என்றால் இந்த தேசங்களின் ஐக்கியம் உண்டா இருக்க வேண்டும். Has it been formed today? இன்றைக்கு அது நிறைவேறி விட்டதா? In 25th March 1957, 1957வது வருடம் மார்ச் 25ஆம் தேதி the European Common Market was formed under the Treaty of Rome. ஐரோப்பிய ஐக்கிய நாடுகளின் மாநாடானது கூடி அது ஒன்றாக இணைந்தது. Today it is called as the European Union and it has got 27 nations. இன்றைக்கு அது ஐநா என்று அழைக்கப்படுகிறது. 27 நாடுகள் அடங்கியதான ஐநா சபை. In fact, this is very very interesting. அது மிக மிக சுவாரஸ்யமானது. Because from 6 nations they have become 27 nations. 6 நாடுகளாக இருந்தது, இப்பொழுது 27 நாடுகளாய் மாறிவிட்டது. And they are growing from strength to strength. அவைகள் வர வர பலப்பட்டு கொண்டே வந்து கொண்டிருக்கிறது. Actually, if you take today history, இன்றைக்கு சரித்திரத்தை நாம் பார்த்தால் everywhere people are trying to split. எங்கு பார்த்தாலும் பிரிவை தான் விரும்புகிறார்கள். India split into Pakistan. இந்தியா பாகிஸ்தான் என்று பிரிந்தது. Pakistan split into Bangladesh and Pakistan. பாகிஸ்தான் பங்களாதேஷ் என்று இரண்டாக பிரிந்தது. For some time, many years before, there was a demand for Khalistan. காலிஸ்தான் என்று உருவாக வேண்டும் என்று பலர் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். Recently we saw the United States, Russia split.
ரஷ்யா பிரிந்ததை நாம் பார்த்தோம். The Federal Republic of Germany and the German Democratic Republic, in other words East Germany and West Germany, united together to form Germany. கிழக்கு ஜெர்மனி மேற்கு ஜெர்மனி ஒன்றாக இணைந்து ஜெர்மனி என்கிற ஒரே நாடாக உருவாகி விட்டார்கள். You know, in 1961 August 13, 1961 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி they built the Berlin Wall. அவர்கள் பெர்லின் வாலை சுவரை கட்டினார்கள். See, this is the Berlin Wall. இதுதான் அந்த பெர்லின் வால் சுவர். When did they build it? எப்பொழுது கட்டினார்கள்? August 13, 1961 they started building it and they completed it. 1961 வருஷத்திலே அதை துவங்கி முடித்தார்கள். Why did they build? எதற்கு கட்டினார்கள்? It separated East Germany and West Germany. கிழக்கு ஜெர்மனி மேற்கு ஜெர்மனி பிரிப்பதற்காகவே கட்டினார்கள். They spent so much of money building that wall, brother. இவ்வளவு பெரிய ஒரு மதில் சுவரை கட்ட எவ்வளவோ பணம் செலவழித்தனர். But on October 3, 1990, அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி 1990ஆம் ஆண்டிலே the Berlin Wall tumbled. அந்த மதில் சுவரானது உடைந்தது. What's happening? நடந்தது என்ன? Prophecy is being fulfilled. தேவனுடைய தீர்க்கதரிசன வசனங்கள் நிறைவேறின. Because Germany is a part of the European Union. ஏனெனில் ஐநா சபையினுடைய ஒரு பாகமாக Not INA, European Union. யூரோப்பியன் ஐக்கிய நாடுகளின் ஒரு பாகமாக இது மாற வேண்டும். Say loudly hallelujah. They're all parts. Now can you believe that? You know, in this area only the division spirit of division not operating. இந்த இடத்தில் மாத்திரம் இந்த பிரிவினை என்பது செயல்படாமல் இருக்கிறது. We are finding everything is uniting together. எல்லாமே ஒன்றாக இணைகிறதை நாம் இங்கு பார்க்கிறோம். Now the stage is fit for the Antichrist to come, brother. ஆகவே அந்திகிறிஸ்து வருவதற்கான மேடை ஆயத்தமாகி விட்டது. Are you understanding or not? கவனமாக கேட்போம். Because after Jesus comes, if the confederacy of nations is formed, how long it's going to take, then when the Antichrist is going to come? இயேசு கிறிஸ்து வந்த பிறகு இப்படிப்பட்ட ஐரோப்பிய ஐக்கிய நாடுகள் எல்லாம் உருவானால் எப்பொழுது அந்திகிறிஸ்து வர முடியும்? Are you understanding? கவனமாக கேட்போம். Say loudly hallelujah. See, everything is ready. எல்லாமே ஆயத்தமா இருக்கிறது. Are you listening or not? கவனமாக Say loudly hallelujah. Will Jesus come or not? இயேசு கிறிஸ்து வருவாரா? See, every prophecy one by one. ஒன்றன் பின் ஒன்றாக தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. Okay, the next major sign. அடுத்த முக்கியமான ஒரு அடையாளம் Daniel 9 and verse 27. தானியேல் 9:27. And he shall confirm the covenant with many for 1 week, and in the midst of the week he shall cause the sacrifice and the oblation to cease. அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்றபோது பலியையும் காணிக்கையையும் ஒழிய பண்ணுவார். Now the problem in the Bible, in these prophetic books, is very difficult to understand unless somebody explain to you. ஒருவர் உங்களுக்கு விளக்கி சொல்லாவிட்டால் தீர்க்கதரிசன வார்த்தைகளை புரிந்து கொள்வது கடினமாய் இருக்கும். See, the Bible says he shall confirm the covenant with many for 1 week. அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி. What is that 1 week? அந்த ஒரு வாரம் என்ன? 1 week refer to 7 years. அந்த ஒரு வாரம் என்பது 7 வருடங்களை குறிக்கும். That's why we are telling he talks about the Antichrist. இந்த இடத்திலே அவர் என்பது அந்திகிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை. He will make a covenant for 7 years. 7 வருடங்களுக்கு அவன் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்துவான். Are you listening? கவனமாக கேட்போம். With Israel. இஸ்ரவேலோடு கூட 7 years. That's why we are trying to make you understand 7 years. ஆகவே தான் புரிந்து கொள்ளுங்க அந்த 7 வருடங்கள். And what will happen? அந்த நாட்களில் என்ன நடக்கும்? In the midst of the week. அந்த வாரத்தின் பாதியிலே. That means within 3.5 years. அப்படி என்றால் 3.5 வருடங்களின் முடிவிலே. He shall cause the sacrifice and oblation to cease. காணிக்கையையும் பலியையும் ஒழிய பண்ணுவார். Which means அப்படி என்றால் the temple which is not now there in Israel has to be in existence. இப்பொழுது இல்லாததான தேவ ஆலயமானது கட்டப்பட வேண்டும். But when should it be ready? ஆனால் எப்பொழுது ஆயத்தமாக வேண்டும்? At least within 3.5 years. இந்த 3.5 வருடங்களுக்குள்ளாவது அது ஆயத்தமாகி விட வேண்டும். After the coming of Jesus. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு பிறகு. Or before also, we do not know. அதற்கு முன்பு நமக்கு தெரியவில்லை. But the Bible says the temple has to be ready. ஆனால் தேவாலயமானது ஆயத்தமாக இருக்க வேண்டும். Because unless the sacrifice is going on, how can it be stopped? பலியும் காணிக்கையும் இருந்தால் தான் அதை நிறுத்த முடியும். You understanding or not? நான் சொல்வது உங்களுக்கு புரிகிறதா? Is it clear? See, only when the sacrifice is there, it can be stopped. பலி செலுத்துகிற வழக்கம் இருந்தால் தான் அதை நிறுத்த முடியும். And for the sacrifice to be there has to be the temple. பலி செலுத்தப்பட வேண்டும் என்றால் தேவ ஆலயம் இருக்க வேண்டும். At present, in the place where the temple is, there is something known as the Dome of the Rock. இப்பொழுது தேவாலயம் இருக்க வேண்டியதான அந்த இடத்திலே Dome of the Rock என்பது இருக்கிறது. This is the Dome of the Rock. இதுதான் அந்த Dome of the Rock. Dome of the Rock is the third most holy place for Islam. இஸ்லாமியருக்கு மிக முக்கியமான மூன்றாவது இடமாகும் இது. They expect if this has to be here was the place where the original temple was. இந்த இடத்தில் தான் முந்தின அந்த ஆலயமானது இருந்தது. Now I do not know, because scholars say they may construct it this side. Some people say there may be earthquake. We do not know how, but the temple will come. சிலர் சொல்லுகிறார்கள் அந்த பக்கத்திலே கட்டுவார்கள், சிலர் சொல்லுகிறார்கள் பூமி அதிர்ச்சி உண்டாகும், எப்படி என்று நமக்கு தெரியாது, ஆனால் இந்த இடத்தில் கட்டப்பட வேண்டும். But some years back there was a news that an earthquake has
created a crack in this dome of the rock. சில வருஷங்களுக்கு முன்பதாக நடந்ததான பூமி அதிர்ச்சியானது ஒரு பிளவை அங்கு ஏற்படுத்தியிருக்கிறது. I didn't bring that newspaper cutting because there's so much of information I couldn't bring it. I missed it out, but I got it with me. அந்த செய்தித்தாளினுடைய அந்த கட்டிங் என்னிடத்தில் இருக்கிறது, அதை நான் கொண்டு வர But முடியவில்லை. the point which you have to notice, நீங்கள் அறிய வேண்டியதான காரியம், already there are radical groups which are preparing for the reconstruction of the temple. இந்த கட்டடத்தை தேவாலயத்தை திரும்ப கட்ட வேண்டும் என்று பல தீவிரமான கூட்டங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. You know, the cornerstones for the temple are already ready. அதற்கான மூலைக்கல் கொண்டு வரப்பட்டாயிற்று. This is the cornerstone. They already got it ready. அதற்கான மூலைக்கல்லை நீங்கள் பார்க்கிறீர்கள், அது ஆயத்தமாக இருக்கிறது. Big cornerstone. Everything is ready for the மிகப்பெரிய ஒரு temple. மூலைக்கல்லை கொண்டு வந்து வைத்து விட்டார்கள். Because there will be a world war, the government of Israel didn't allow it. அது மிகப்பெரிய உலகளாவிய யுத்தமாய் மாறிவிடும் என்பதனாலே இதை துவங்காமல் இருக்கிறார்கள். But it's still there. Everything is ready. ஆனால் ஆயத்தமாக வேண்டிய காரியங்கள் எல்லாம் ஆயத்தமாகி விட்டது. And some of the important, in fact, many utensils will be showing you in the afternoon session, God willing, or maybe in the morning. Some of the important things we can see now. See, the menorah is ready. அதற்கான உள்ளே பயன்படுத்தப்பட வேண்டியதான பாத்திரங்கள் மெனோரா. The ark is already ready. அதற்கான உடன்படிக்கை பெட்டி. The golden shofar is ready. தங்கத்திலே இருக்கிறதான பொற்கள், அந்த ஷோஃபார். The showbread table is ready. அந்த ஷோபிரெட் டேபிள் ஆயத்தமாக இருக்கிறது. The frankincense censer is ready. ஊதுபத்தி, அந்த தூபவர்க்கம் காட்ட வேண்டியதான அந்த கலசம். Incense altar is ready. அதற்கான தூபவர்க்கம் ஏற்ற வேண்டியதான அந்த பீடம். And I will read, just listen to this. Every vessel produced by the Temple Institute is done in accordance with the precise instructions that were first handed down by G/D. They won't call God. They are afraid, the Jews. They'll put, was first handed down by G/D to Moses. The vessels you are about to view are all fit and ready for use in the third temple. தேவன் மோசேக்கு என்னென்ன காரியங்களை, என்னென்ன பாத்திரங்கள் எந்தெந்த அளவில் இருக்க வேண்டும் என்று சொன்னாரோ அதே அளவின்படி அந்த டெம்பிள் இன்ஸ்டிடியூட் ஆனது ஆயத்தமாகி எல்லாம் சகலமும் ஆயத்தமான நிலையில் இருக்கிறது. All gold, billions of dollars, brother, they've already invested. அதற்கான பல கோடிக்கணக்கான பணத்தை செலவழித்து எல்லாவற்றையும் தங்கத்திலே உண்டாக்கி இருக்கிறார்கள். Everything is ready. எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது. That's what I want you to understand. இதைதான் நீங்கள் அறிய வேண்டும், ஆயத்தமாக All of இருக்கிறது. you know today the temple can be constructed in just 8 months. இப்பொழுது இருக்கிறதான முறைகளிலே 8 மாதங்களிலே ஆலயத்தை கட்டிவிடலாம். Very fast. It's very, not even 8 months. So far technology, so even 7 months they can finish. 7 மாதங்களில் கூட முடிக்க கூடும். Are you listening? கவனிப்போம். Is the coming of the Lord ready close? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை ஆயத்தமாக சமீபமாக இருக்கிறதா? Better take it seriously. வெகு சீக்கிரமா இருக்கிறதாகவே ஜாக்கிரதையா நாம் எடுத்துக்கொள்வோம். In fact, I got a lot of instruction, but I don't have time. That's why I'm giving you only little things here. பல காரியங்களை நான் எடுத்தேன், ஆனால் எல்லாவற்றையும் நான் சொல்ல முடியவில்லை. The next major sign. அடுத்த முக்கியமான ஒரு அறிகுறி. Sign number 5, Revelation 13 and verse 16. வெளிப்படுத்தின விசேஷம் 13:16. Now, before going into this sign, இந்த அடையாளத்தை பார்ப்பதற்கு முன்பாக what we are trying to make you understand, நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்ன? unless Israel is in the control of unless the Jews are in control of Israel, they can't do all this, no? யூதர்கள் எருசலேமை இஸ்ரவேலை ஆண்டாலொழிய இந்த காரியத்தை அவர்களால் செய்ய முடியாது. So now only is the sign, not in 1945. இப்பொழுதுதான் அதற்கான ஏற்ற நேரம், ஏனெனில் 1945 இது முடியாத ஒன்று. Are you clear or not? Okay, the next sign, Revelation 13:16. வெளிப்படுத்தல் 13:16. And he causeth all, both small and great, rich and poor, free and bond, to receive a mark in the right hand or in their foreheads. அது சிறியோர் பெரியோர் ஐஸ்வரியவான்கள் தரித்திரர் சுயாதீனர் அடிமைகள் இவர்கள் யாவரும் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெரும்படிக்கு செய்தது. Now listen to this. He causeth all. எல்லாரையும் அப்படியாக செய்தான். செய்வான். He causeth all. The Antichrist will do it. The prophecy is there. இப்படியாக செய்வான். Both small and great. சிறியோர் பெரியோர். Rich and poor. ஐஸ்வரியவான்கள் தரித்திரர். Free or bound. சுயாதீனர் அடிமைகள். No excuse. அதிலே எந்த விதமான விதிவிலக்கும் இல்லை. To receive a mark in the right hand or in their forehead. அவர்களுடைய வலது கையிலாவது அல்லது நெற்றியிலாவது முத்திரையை வாங்கிக் கொள்ளும்படி செய்வான். That has to take place. இது நிறைவேற வேண்டும். Now if that has to take place, இது நடக்க வேண்டும் என்றால் there has to be a mechanism to put a mark in the foreheads or in the right hand. வலது கரத்திலும் நெற்றியிலும் அந்த முத்திரையை போடக்கூடியதான ஒரு இயக்கும் முறை இருக்க வேண்டும். Is it there today? இன்றைக்கு அது இருக்கிறதா? 50 years before we would have never even thought about that. 50 வருடங்களுக்கு முன்பு இதை குறித்து நாம் சிந்தித்திருக்க மாட்டோம். Even 40 years, but how is it possible? 40 வருடங்களுக்கு முன்பு இது எப்படி நடக்கும்? Nobody can believe it. நம்ப முடியாத ஒன்று. How can everybody the mark can be put on everybody's hand? எப்படி எல்லா மனுஷர்களுடைய வலது கையிலும் நெற்றியிலும் இந்த முத்திரையை போட முடியும்? There was no technology available. அதற்கான எந்த விதமான நவீன கண்டுபிடிப்புகளும் இல்லை. But now with computers, ஆனால் இப்பொழுது இருக்கிறதான கம்ப்யூட்டர்ஸ், with trillions of
tetrabyte, this byte is increasing, the capacity to store knowledge is increasing. அறிவை அதனுடைய செய்திகளை தக்க வைத்துக் கொள்ளக்கூடியதான அதனுடைய அளவு மிக அதிகமாய் வளர்ந்து கொண்டு போகிறது. Now it's very easy, brother. வெகு எளிதான நேரமாகும் இது. And now they have discovered something known as the microchip. இப்பொழுது வெரி சிப் என்கிறதான ஒன்றை கண்டுபிடித்திருக்கிறார்கள். What is a microchip? அந்த வெரி சிப் என்பது என்ன? Now what is the microchip? இந்த வெரி சிப் என்பது என்ன? It is called a very chip. அதன் பெயர் வெரி சிப் ஆகும். What is this very chip? இந்த வெரி சிப் அல்லது மிக துல்லியமான அந்த சின்ன அந்த சிப் என்ன? You can see this is the very chip. இதுதான் அந்த வெரி சிப் ஆகும். It is as big as the size of a grain of rice. ஒரு அரிசியினுடைய அளவு தான் அதனுடைய அளவு. And you know what they do with this very chip? இந்த அரிசியின் அளவான இந்த சிப்பை வைத்து என்ன செய்கிறார்கள்? See this. கவனிப்போம். The microchip is about the size of a grain of rice that is implanted under the skin with a hypodermic needle as an injection. Government workers have been reportedly forced to take a chip implant or lose their jobs. Other American companies ask their employees to take a chip implant for so-called security reasons. Nightclubs are offering implants to have free drinks, not standing in line as a sort of VIP pass. Where is this leading to? Now listen to this. What is this very chip? இந்த வெரி சிப் என்பது என்ன? It's as big as a grain of rice. ஒரு அரிசியினுடைய அளவுதான் இருக்கும். It will be inserted under the skin. அது தோலுக்கு கீழாக பதிக்கப்படும். The procedure is very fast. You can do it so fast today. அது வேகமாக செய்து விடுவார்கள். வேகமாக முடிந்துவிடும். And it actually stores a code. அதிலே ஒரு கோட் இருக்கும், எண் இருக்கும். Today the government is encouraging it because it will help prevent kidnapping. அதை இன்றைக்கு அரசாங்கமானது அங்கீகரிக்கிறது. ஏனெனில் அது பிள்ளைகள் தொலைந்து போகாமல் இருக்கும்படி. Not only பிள்ளைகள், even பெரியவர்கள் தொலைந்து போகாமல். Anybody can be kidnapped. No, easily if they have the microchip with satellite, they will find out where the person is. இந்த வெரி சிப் இருக்கும் என்றால் சாட்டலைட்டின் உதவியோடு கூட இந்த நபர் எங்கே இருக்கிறார் என்பதை கண்டுபிடித்து விடுவார்கள். It can be used to prevent terrorism. தீவிரவாதிகளை தடுக்க அது உதவும். It can also be used to prevent this people go they get tourist visa to America, they don't return. டூரிஸ்ட் விசாவில் அமெரிக்காவுக்கு போய் அங்கேயே தங்கி விடுகிறார்கள். It has got lot of benefits. So many governments are now pressurizing to implement this. பல உதவிகள் பல விதத்திலே அது பயனுள்ளதா இருக்கிறதுனால இந்த வெரி சிப்பை அரசாங்கமானது வரவேற்கிறது. Now I am going to give you some shocking news. Listen to this. அதிலே சில உங்களை அதிர்ச்சி செய்ய வைக்கக்கூடியதான சில செய்திகளை சொல்கிறேன். What the Bible says the Antichrist will do has already been mooted out in the United Nations meeting on December 13, 2001 in Geneva. See that December 13, 2001 in Geneva. டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி 2001ஆம் ஆண்டு ஜெனீவாவிலே என்ன நடந்தது என்பதை நாம் பார்க்கலாம். Friday, December 14th. டிசம்பர் மாதம் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று. See that every person in the world would be fingerprinted and registered under a universal identification scheme. உலகளவிலே எல்லாரையும் கவனிக்க கூடியதான ஒரு ஸ்கீமுக்குள்ளாக எல்லாரையும் கொண்டு வர வேண்டும். The plan was put forward by Pascal Schmidt of Belgium at a round table meeting with ministers of countries. பல நாடுகள் இணைந்ததான அதிகாரிகளுடைய கூட்டத்திலே பாஸ்கல் ஸ்மித் என்பவர் அதை கொண்டு வந்தார். And what did he say? Mr. Smith said the European Union was already considering Europe-wide system using either fingerprints or eye scanning technology to identify citizens. அவர்களுடைய அந்த நாட்டில் வாழ்கிறதான குடிமகன்களை கண்டுபிடிப்பதற்கு அவர்கள் இந்த மார்க்கின் மூலமாவது அல்லது கண்களில் உள்ளதான அந்த ஐ கோடிங் சிஸ்டம் மூலமாக அவர்கள் கண்டுபிடிக்க உதவும். But the next thing, but he said this plan could be extended worldwide. இதை உலகத்திற்கு முழுவதுமாக நாம் இதை கொண்டு வர கூடும். There are no technical problems. It's only a question of will and investment, he said. இதிலே பணம் தான் தேவையே அல்லாமல் இதிலே எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது அதை செலுத்துவதிலே. Now I don't want to go more. What we want you to understand is the stage is now ripe for the Antichrist to implement his proposal. தன்னுடைய திட்டங்களை நிறைவேற்ற அந்தி கிறிஸ்துவுக்கு மேடை ஆயத்தமாய் இருக்கிறது. அதை தான் நான் சொல்கிறேன். Now you have the ID election card, no? இப்பொழுது ஐடி எலெக்ஷன் கார்டெல்லாம் ஆயத்தமாய் இருக்கிறது. Would you have thought 30 years before in India everybody can be identified? 30 வருஷத்துக்கு முன்னாக நாம் நினைத்திருப்போமா இந்தியாவிலே இப்படி ஒவ்வொரு நபரையும் நாம் இப்படியா கண்டுபிடிக்க முடியும் என்று? See, these are all the techniques. No? Somehow that this prophecy has to be fulfilled. Somehow people have to come, brother. எப்படியோ இந்த தீர்க்கதரிசனமானது நிறைவேற வேண்டும். ஆகவே பல வகையான நவீன கண்டுபிடிப்புகள் தீர்க்கதரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு ஒன்றாக
வந்து கொண்டிருக்கிறது. So that sign is also over. இந்த அடையாளம் நிறைவேறிவிட்டது. Everything is ready. We are trying to make you understand everything is now ready when the Antichrist, see, this has to take place 3.5 years after. இது நடக்க வேண்டும் என்றால் இது 3.5 வருடங்களுக்கு பிறகு நடக்கும். After the rapture only this should happen. இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகைக்கு பிறகு தான் இதெல்லாம் நடக்கும். Already everything is ready. இப்பொழுதே எல்லாம் ஆயத்தமாக இருக்கிறது. Say loudly hallelujah. The next major sign. அடுத்த முக்கியமான அறிகுறி Revelation 17 verse 12 and 13. வெளிப்படுத்தின விசேஷம் 17 12 13. And the 10 horns which thou sawest are 10 kings which have received no kingdom as yet, but receive power as kings 1 hour with the beast. These have one mind and shall give their power and strength unto the beast. நீ கண்ட 10 கொம்புகளும் 10 ராஜாக்களும் இவர்கள் இன்னும் ராஜ்யம் பெறவில்லை. இவர்கள் மிருகத்துடனே 1 மணி நேரம் அளவும் ராஜாக்கள் போல அதிகாரம் பெற்றுக்கொள்கிறார்கள். Now I want you to listen to this very carefully. கவனமாக இதை கேளுங்கள். The Bible very clearly talks about a last kingdom which will arise in the last days, which will be a confederacy of nations. கடைசி காலத்திலே தோன்றக்கூடிய கடைசி ராஜ்யமானது தேசங்களின் ஐக்கிய நாடாக இருக்கும். I repeat it again. திரும்பமாக சொல்கிறேன். The Bible talks that in the last days there will be a confederacy of nations. கடைசி நாட்களிலே தோன்றுகிறதான அந்த ராஜ்யமானது அது ஐக்கிய நாடுகளாக இருக்கும். Which will be headed by the Antichrist. அது அந்திகிறிஸ்து தலைமைத்துவத்திலே காணப்படும். Now if a new world power has to come into existence, the existing world power should be on the verge of losing its supremacy. புதிய ஒரு உலக ராஜ்யமானது எழும்ப வேண்டும் என்றால் இப்பொழுது இருக்கிறதான அந்த உலக ராஜ்யமானது தன்னுடைய அந்த சாம்ராஜ்ய தன்மை இழக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். Because the last day has to be a confederacy of nations. கடைசி காலத்தினுடைய ராஜ்யம் ஐக்கிய நாடுகளாக இருக்கும். We will show you later on. We are going to teach you that. அதை குறித்து நான் பிறகு காட்ட போகிறேன். Because out of the confederacy only the head will be the Antichrist. இந்த ஐக்கிய நாடுகளின் இருந்துதான் தோன்றுவான் அந்திகிறிஸ்து தலைமைத்துவமாக. So if the new kingdom has to come, the existing kingdom should be on the verge of declining. புதிய ராஜ்யம் உருவாக வேண்டும் என்றால் இருக்கிறதான ராஜ்யமானது வீழ்ச்சி அடைய வேண்டும். Is it happening today? இன்றைக்கு நடக்கிறதா? Is it happening today? நடந்து கொண்டிருக்கிறதா? Even 15 years before you 10 years before you can't say that. 10 வருடங்களுக்கு முன்பதாக அது நீங்கள் நம்பியிருக்க மாட்டீர்கள். You know you can't, nobody would have thought of. ஒருவரும் அதை நினைத்திருக்க மாட்டார்கள். But now what is happening? என்ன நடந்து கொண்டிருக்கிறது? It is on the verge of economic bankruptcy. பயங்கரமான பொருளாதார திவாலான நிலைமைக்கு வந்து The கொண்டிருக்கிறார்கள். currency is on the verge of collapsing. நாணயமானது வீழ்ந்து கொண்டிருக்கிறது. There are many statistics. I'll show you some. சிலதை மாற்றம் நான் உங்களுக்கு காட்டுகிறேன். See that 25 US banks failed this year so far up till November 2008. நவம்பர் மாதம் 2008வது வருஷத்திலே 25 US பேங்க்ஸ் ஆனது வீழ்ச்சி அடைந்துள்ளது. Collapse. 2 banks, 25 banks means 2 banks, 1 banks, brother. These are all banks. 2 banks in every month is gone. ஒரு மாதத்திற்கு 2 பேங்க்ஸ் என்றதான எண்ணிக்கையில 25 பேங்க் ஆனது வீழ்ச்சி பெற்றுள்ளது. You know, for example, let us say in India if one bank goes. இந்தியாவிலே ஒரு பேங்க் போய்விட்டது என்றால் how many of us will suffer loss? அதுல எத்தனை பேருக்கு நஷ்டம் பாருங்கள். Suppose 25 banks go in India. இந்தியாவிலே 25 பேங்க் பாதிக்கப்படுமா? What will happen to your money, brother? உங்களுடைய பணம் என்ன ஆகும்? Because you are sitting here, you are not feeling the pinch. இந்த இடத்திலே உட்கார்ந்திருக்கிறீர்கள், ஆகவே அங்க இருக்கிறதான கஷ்டம் என்ன என்பதை உங்களால் உணர முடியவில்லை. But in America 25 banks have collapsed. அமெரிக்காவிலே 25 பேங்க் வீழ்ச்சி அடைந்து விட்டது. Slowly one by one things are taking place. ஒன்றன் பின் ஒன்றாக அடுக்கடுக்காக நடந்து கொண்டிருக்கிறது. See the next news. அடுத்த செய்தி. This is by PTI. இது PTA ஆகும்.